வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அசாம், பீகார், சத்தீஸ்கர் உட்பட மேற்கண்ட இந்த 13 மாநிலங்களில் மக்களவை 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் உட்பட வணிக நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சென்னையில் ஆவின் மோர் விற்பனையானது அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 86 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சிங்கப்பூரிலிருந்து நூதனமாக காலனியில் தங்கத்தை பதுக்கி எடுத்து வந்த நபரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். 2023-24ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொறியியல் பொருள்கள் ஏற்றுமதி 10,931 கோடி டாலராக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் பகுதியில் உள்ள கோழி பண்ணைகளில் மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். தமிழகத்தில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இளைஞர்களின் நலன் கருதி தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளின் படிக்கட்டிலும் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டும் என்று ஹைகோர்ட் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகின்ற மே 6ஆம் தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மே 6ஆம் தேதியிலிருந்து பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் மூலம் விண்ணப்ப பதிவு துவங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக புத்தக தினத்தை முன்னிட்டு புத்தகங்களை வாசியுங்கள் மற்றும் நேசியுங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 13 மாநிலங்களில் ஏப்ரல் 26ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இன்று முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய கட்டிடத்திற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வைப்பு நிதியாக 50 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீதிமன்ற காவல் மே மாதம் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 24 நாட்கள் 8,465 கிலோமீட்டர் பயணித்து 1,24 லட்சம் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக திமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறநிலைத்துறையில் காலியாக உள்ள உதவி ஆணையர் மற்றும் பள்ளி கல்வித்துறையின் காலியாக உள்ள மாவட்ட கல்வி அலுவலர் ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி இறங்கினார். வாக்குப்பதிவு விவரங்களை செல்போன் மூலம் வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் புதிய செயலி ஒன்றை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்த 45,509 பேருக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி PhD படிக்க 4 ஆண்டு கால இளங்கலை பட்டம் பெற்றால் போதும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் ஜெகதீஷ் குமார் அவர்கள் அறிவித்துள்ளார். சவுக்கு சங்கர் அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் சவுக்கு என்ற பெயரில் புதிய அமைப்பை தொடங்க இருப்பதாக அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கோடை விடுமுறை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் நடைபெற்று வந்த செஸ் தொடரில் அபார வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ள குகேஷ் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குஜராத் மக்களவை தொகுதி எம்பியாக பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் முழு உடல் பரிசோதனை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.